விமலோட கரம் மசாலா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. மஜித் டைரக்ஷன்ல யோகி பாபு, மொட்ட ராஜேந்திரன், MS பாஸ்கர், பவர் ஸ்டார்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணோட 15வது படத்தை லிப்ட் மூவி டைரக்டர் வினித் வரப்பிரசாத் டைரக்ட் பண்ண போறாரு. பிரீத்தி முகுந்தன் ஃபீமேல் லீடா நடிக்கிறாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. சீனு ராமசாமி டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் நடிக்கிற இடிமுழக்கம் படத்தை மே மாசம் ரிலீஸ் பண்ண போறதா இப்போ புது போஸ்டர் விட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சூரி ராஜ்கிரண் நடிக்கிற மாமன் படத்தோட புது போஸ்டர் வந்திருக்கு. மே 16 படம் ரிலீஸ் ஆக போகுது. தளபதியோட சச்சின் இந்த மாசம் 18 ரீ-ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட ரீ-ரிலீஸ் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ரீ-ரிலீஸ்ல தளபதியோட சம்பவத்தை வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2014ல வந்து ஏகேக்கு தரமான ஹிட்டான வீரம் படத்தை இப்போ ரீ-ரிலீஸ் பண்ண விஜயா ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணிருக்காங்க. ஏகே பர்த்டே ஸ்பெஷலா மே 1 படத்தை ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. STR49க்கு சாய் அபியங்கர் தான் மியூசிக் பண்ண போறாரு. இவரு இப்போ நிறைய பெரிய படங்கள்ல கமிட் ஆகிட்டு வராரு. படத்தோட ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. தனுஷ் நடிப்புல அடுத்ததா வரப்போற படம் தான் குபேரா. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை ஏப்ரல் 20 ரிலீஸ் பண்ண போறதா புது போஸ்டர் விட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. SKக்கு அடுத்ததா 2 தரமான படங்கள் வரப்போகுது. அதுல AR முருகதாஸ் டைரக்ட் பண்ற மதராசி படத்தை செப்டம்பர் 5 ரிலீஸ் பண்ண போறதா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதே டேட்ல தான் போன வருஷம் தளபதியோட கோட் வந்துச்சு. அந்த படத்துல சிவா கேமியோ பண்ணிருப்பாரு. இப்போ அவரோட படத்தையே அதே நாள்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இதே மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.